வித்வேஷம்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விடுறது. சண்டை மூட்டி விடுவது. ஒரு ராஜாவை வசியம் பண்ணிக்கிறது. ஏன் ஒரு நாயை கூட சுப் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியும். ஒத்தரை முடக்கிறது. ஒருவரை முடக்குவது, எதிராளியை முடக்குவது ஸ்தம்பனம். அப்புறம் உள்ள கன்னாபிஸ் கண்டோம் என்னென்ன உண்டோ அவ்வளவு இருந்தது. நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டோம். குடும்பம் பூரா இந்த மலையே உருண்டு கோயம்புத்தூர் அழிய போகுது. பேப்பர்ல முட்டாள்தனமான விஷயங்கள்னு எங்களை மாதிரி மருத்துவர்களுக்கு தான் தெரியும். 36 லட்சம் கொடுத்து டாக்டர் சீட் படிக்கிறத விட ஒரு மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் படிச்சுக்கிறது பெட்டர். Legally prosecuted. They should be put in jail for a kind information. மாந்திரிகத்தால் பலன் இருக்கிறது என்று சொல்லுவோர் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாந்திரிகத்தால் பலன் உண்டு, இந்த பக்கம் எப்படி மாந்திரிகத்தால் பலன் இல்லை. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். மாந்திரிகத்தால் என்ன பலன்? மந்திரத்தினால உச்சாடனம், வித்வேஷனம், ஸ்தம்பனம், மோகனம், சகலவிதமான பிரயோகங்களையும் பண்ண முடியும். பாக்தியில ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எதுக்காக தேடி வந்தாலும் அதை எங்களால பண்ணி தர முடியும். ஒன்னும் புரியல. ஐயோ, நான் சொல்றேன், இட் இஸ் a சயின்ஸ்ங்கிறதுனால சயின்ஸ்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்ய முடியும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வித்வேஷம்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விடுறது. சண்டை மூட்டி விடுவது. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. உச்சாடனம்னா உங்களுடைய மனநிலைமை எனக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஸ்தம்பனம்னா என்ன? ஆக்சுவலா ஒத்தரை முடக்கிறது. நான் குமார் அவசரப்பட்டிய முடக்குவது. மோகனம்னு சொன்னா ஒரு ஆணை வசியம் பண்றது, ஒரு ராஜாவை வசியம் பண்ணிக்கிறது, ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்றது. ஏன் ஒரு நாயை கூட சுப் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியும். என்ன எழவியாது. மாரண பிரயோகம். மாரண பிரயோகம் எதிராளியே இல்லாம பண்றது. முடிச்சது. வெறும் வந்து கை கால் மட்டும் முடங்கணும் அப்படின்னா அதுவும் முடியும். பெருமை கால் மட்டும் போகணும் அப்படின்னா அதுக்கும் மந்திரத்துல முடியும். சரி போறது, இவருக்கு உயிரியே போட்டோம், இருந்து என்ன பண்ண போறாரு நான் நினைச்சேன்னா அதுவும் என்னால முடியும். எது எதற்கெல்லாம் மாந்திரிகத்தை மக்கள் நாடுகிறார்கள் அது மட்டும் என்ன சொல்லு. பிறரை வெறுக்கின்ற பொழுது அவர் வெறுப்பவர்களை தன்னிடமிருந்து ஒதுக்கி வைப்பதற்காகவும் மந்திரத்தை உடல்நல குறைவாக இருந்தாலும் மந்திரத்தை நாடுகிறார். பணம் வேண்டும் என்றாலும் மந்திரக்காரர்கள் பணம் வேணாலும் மந்திரத்துக்கு வரும். இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. உடல்நல பிரச்சனை, உறவு எதிர்கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாரே, அவர்கள் எப்படி பேச போகிறார்களோ அதுக்கு தகுந்த மந்திரங்களை நாங்கள் பிரயோகிக்கின்ற பொழுது மனிதர்களுக்குள்ளே பேச முடியாமலே கூட செய்ய முடியும் என்பது மந்திரத்தினுடைய லைஃப்ல முன்னேறணும்னா மத்தவங்களை அழிச்சாதான் முன்னேற முடியும். சோ அதனால மத்தவங்களை அழிக்கிறதுக்காக தான் மெயினா மாந்திரிகமோ மந்திரமோ ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்றாங்க. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. ரொம்ப நாளைக்கு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள நம்ம வந்து நல்ல வழியில கொண்டு வரதுக்கு இந்த மந்திரத்தையும் நாடலாம், மாந்திரிகத்தையும் நாடலாம். அப்படி கொண்டு மந்திரங்களை மந்திரத்தின் மூலியமாவே அவளை கோமா ஸ்டேஜ்ல ரிலீஸ் பண்ணி கொண்டு வரலாம். பக்க மனுஷன் தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? வாழ்க்கையில வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். திடீர்னு நல்லா வாழ்ந்துட்டு இருவான், திடீர்னு பணமே இல்லாம போயிடும், பயப்படுவாங்க, பிசினஸ் லாஸ், பையன் படிக்கல, இந்த மாதிரி எல்லா ஃபேமிலியிலும் பிரச்சனை வரும். இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா இது மாந்திரிகமா இருக்குமோன்ற பயத்தினால மாந்திரிகர்களை போய் அணுகுறாங்க. சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. மனநல பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் சரி செய்ய முடியும், நோயை தீர்க்க முடியும், உடல் உபாதைகளை சரி செய்ய முடியும், அம்மா ஸ்டேஜில் இருக்கிறவரை காப்பாற்ற முடியும், ராஜாங்கத்தை வீழ்த்த முடியும், நாயை கூட வசியம் செய்து விட முடியும், தேவைப்பட்ட ஆலையை கொல்ல முடியும். இப்படி மாந்திரிகத்தால் அனைத்தும் சாத்தியம் என்று இவர்கள் சொல்லுகிற இந்த கருத்துக்களை கேட்கிற போது நீங்க என்ன நினைச்சீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. 36 லட்சம் கொடுத்து டாக்டர் சீட் படிக்கிறத விட ஒரு மந்திரவாதிகிட்ட போய் மந்திரம் படிச்சுக்கிறது பெட்டர். வாழ்க வளமுடன் எல்லாருமே நினைக்கும் போது இவங்க எதுக்கு ஒருத்தரை கெடுக்கணும், அசிங்கப்படுத்தணும், அவங்களுக்கு நல்லது முடக்கணும், ஒருத்தரை போகணும், சாலா நீ யாருடா, அவங்க உயிரையே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொன்ன மாந்திரிய மந்திரத்தை வச்சுட்டு கஜகேஜரி ருத்ரவேல் சுவாமியார்னு மருதமலை, கோயம்புத்தூர் மருதமலை கோயில் பின்னாடி இந்த மையையும் ஒரு சின்ன வேலையை வச்சுக்கிட்டு ஊரலை ஏமாத்தி சொன்ன அத்தனையும் நான் செய்வேன், சண்டையை நிறுத்துவேன், அவ்வளவும் பண்ணிட்டு இருந்தாப்ல. ஃபாரஸ்ட் அதிகாரி அப்ப நான் தான் விக்கெட் பண்ணவரை. அதுக்கு என்னங்கிறப்ப விக்கெட் பண்ண பிறகு உள்ள இருந்து நாங்க எடுத்தோம்னா உள்ள கன்னாபிஸ் கண்டோம் என்னென்ன உண்டோ
அவ்வளவு இருந்தது. நீங்க வெக்கேட் பண்றப்ப அவர் உங்களை மிரட்டலையா? மந்திரத்தால அல்ல சொன்னாரு, நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட, உன் குடும்பம் பூரா இந்த மலையே உருண்டு கோயம்புத்தூர் அழிய போகுது, பேப்பர்ல வந்தது. மனிதனுக்கு உண்டான அழிவுகள் அத்தனையுமே சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள்னு எங்களை மாதிரி மருத்துவர்களுக்கு தான் தெரியும். சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ். They should be put in jail for a kind information. போன ஜென்மத்தில் பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. பிசிக்கலி மென்டலி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது WHO டெஃபினிஷன். ஸோ அழியிருந்து நடக்கிறதே தப்பு. WHO டெஃபினிஷன் ஃபார் ஹெல்த் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? மென்டலி இவரை காலி பண்ணலாம், கால் எடுக்கலாம், அப்படி கை எடுக்கலாம்ன்றாங்க. ஸோ தே ஆர் லீகலி ப்ராசிக்யூட்டட் அண்ட் they should be put in jail. அண்ணே உடனே தானே தவறான எண்ணங்களை விதைத்து விட்டீர்கள். ஏதோ ஒரு சாமியார் எதையோ செய்தார் என்பதற்காக அந்த ஒரு சாமியாரே ஒரு உதாரணமாக ஆக முடியாது. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. இதே நான் கேக்குறேன், ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் தப்பு செஞ்சாங்க, எல்லா டாக்டரையும் நீங்க ஒத்துப்பீங்களா? ஒரு டாக்டர் ஆபாசப்பட எடுத்தாரு, எல்லா டாக்டர் ஆபாசப்பட சொன்னா ஒத்துப்பீங்களா? மந்திரம் என்றால் மனநாத் திராயத்தே இதி மந்த்ரஹ, மந்தாரம் திராயத்தே இதி மந்த்ரஹ. நீங்கள் அதை மனதில் நினைத்து ஒரு ஆட்டோ சஜஷன் சொன்னாரே, அதை நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது உங்களை காப்பாற்றும். என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடா? புனிதமான கோவில்கள்ல சிலைகளில் உண்டியல்கள் திருடிட்டு போயிடுறாங்க. ஏன் சார் உங்க மாந்திரிகத்தை வச்சு அந்த கோவில் கண்டுபிடிக்க கூடாது? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. பாகிஸ்தான்ல இருந்து உள்ள நுழைஞ்சு வந்து குண்டு போட்டு அழிக்கிறானுங்க. உள்ள வேலி போட்டிருக்கோம். இந்த வேலியில போய் உங்க மாந்திரிக மந்திரத்தெல்லாம் ஓதி உள்ள விடாம. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்க ஒருத்தரை உங்களால நடக்க வைக்க முடியுமா மாந்திரிகத்தால்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 7 நாள் இருந்தவங்க நாங்க மிருத்யுஞ்சயம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல டாக்டரை பாத்தீங்க? டாக்டரை பார்த்தோம், நடக்கல. அதுக்கப்புறம் என்ன யாகம் பண்ணீங்கன்னு? மிருத்யுஞ்சயம் பண்ணோம். மிருத்யுஞ்சயம் சங்கல்பம் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அங்க நினைவு வந்து என் தங்கைக்கு. இது சத்தியமா உண்மையான விஷயம் சார். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.